இலங்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி தான் பூங்கொடுத்தீவு. இந்த பூங்கொடுத்தீவு பகுதியில் இருக்கிற மகா வித்யாலயம் அப்படிங்கிற ஸ்கூலில் சிவலோகநாதன் வித்யா அப்படிங்கிற ஒரு மாணவி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களோட வீட்டில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மகா வித்யாலயம் ஸ்கூலுக்கு இவங்க ரெகுலராக தன்னோட 2 தோழிகள் கூட போகிறது தான் வழக்கமாக இருந்துச்சு. இந்த நிலையில் 2015 மே 13 அன்னைக்கு வித்யாவோட 2 தோழிகளுக்குமே உடல்நிலை சரியில்லாமல் போக வித்யா தனியாக ஸ்கூலுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. வழக்கமா வித்யா வீட்ல இருந்து அவங்களோட ஸ்கூலுக்கு போறதுக்கு 2 வழிகள் இருக்கும். ஒரு வழி ரெகுலரா அவங்க தோழிகள் கூட அவங்க சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போற அதே வழக்கமான சாலை. இன்னொன்னு மரங்கள், புதர்கள் அதிகமா இருக்கிற ஆனா அதே நேரத்துல ஸ்கூலுக்கு சீக்கிரமா போகக்கூடிய ஒரு குறுக்கு வழி. அன்னைக்கு தன்னோட தோழிகளுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வித்யா வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. ஸ்கூலுக்கு போறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால வழக்கமா அவங்க போற அந்த சாலைக்கு பதிலா அந்த மரங்கள் அடர்ந்த குறுக்கு வழியா போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வித்யா அந்த குறுக்கு வழிக்குள்ள போனாங்க. வித்யா ஸ்கூலுக்கு போனா மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா அன்னைக்கு 4 மணி ஆகியும் வித்யா வீட்டுக்கு வரவே இல்லை. இதனால பதட்டப்பட்ட வித்யாவோட அம்மாவும் வித்யாவோட அண்ணன் நிஷாந்தனும் நேரா அவங்க படிச்ச ஸ்கூலுக்கு போனாங்க. என்னோட பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல, அவளுக்கு இன்னும் கிளாஸ் முடியலையா, அவ எங்க இருக்கா அப்படின்னு வித்யாவோட அம்மா கேட்டதுக்கு அந்த பள்ளியில இருந்த டீச்சர்ஸ், நீங்க என்ன சொல்றீங்க, இன்னைக்கு வித்யா ஸ்கூலுக்கே வரலையே அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொன்னாங்க. இதை தொடர்ந்து வித்யாவோட அம்மாவும் அவங்க அண்ணனும் அன்னைக்கு இருட்டுற வரைக்கும் தங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஊர் முழுக்க வித்யாவை தேடி அலைஞ்சாங்க. வித்யா எங்கேயுமே இல்லை. ஆனா அவங்க வித்யாவை தேடி அலையாத ஒரே பகுதி அந்த மரங்கள் அடர்ந்த அந்த குறுக்கு பாதை தான். ஒருவேளை அன்னைக்கு மட்டும் வித்யா அந்த குறுக்கு பாதைக்குள்ள போகாம இருந்திருந்தா இலங்கையோட குற்றவியல் வரலாற்றுல சிவலோகநாதன் வித்யாவை பத்தி பேசுறதுக்கான அவசியமே வந்திருக்காது. அந்த ஆள் நடமாட்டம் குறைவாக உள்ள மரங்கள் அடர்ந்த பாதைக்குள்ள போன வித்யாவுக்கு என்ன நடந்துச்சு? 2015வது வருஷம் ஒட்டுமொத்த இலங்கையிலையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின, இலங்கை அரசே தனி கவனம் செலுத்தின சிவலோகநாதன் வித்யா வழக்கை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன? சிவலோகநாதன் வித்யா 1996வது வருஷம் நவம்பர் 25 அன்னைக்கு வடக்கு ஸ்ரீலங்காவோட மாங்குளத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க. இவங்க அம்மா அப்பாவோட சொந்த ஊர் மாங்குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பூங்குடுத்தேவு. வித்யா பிறக்கிறதுக்கு முன்னாடி இலங்கையில் நடந்த உள்நாட்டு போர் காரணமாக இவங்க குடும்பம் மாங்குளத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே தான் வித்யா பிறந்தாங்க. மாங்குளத்தில் இருந்த ஒரு ஸ்கூலில் தான் 6வது வரைக்கும் வித்யா படித்தாங்க. இதுக்கப்புறமா உள்நாட்டு போர் காரணமாக இவங்க குடும்பம் கொழும்புவுக்கு போயிருக்காங்க. 2009 உள்நாட்டு போர் முடிகிற வரைக்கும் வித்யா கொழும்புல தான் படித்தாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா வித்யாவும் அவங்க குடும்பமும் திரும்பவும் பூங்குடுத்தீவுக்கே வந்திருக்காங்க. பூங்குடுத்தீவில் வித்யா படித்த மகா வித்யாலயம் அப்படிங்கிற ஸ்கூல் வித்யாவோட வீட்டில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்துச்சு. இந்த நிலையில தான் நான் ஏற்கனவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி 2015 மே 13 அன்னைக்கு வித்யா தனியாக அந்த மரங்கள் அடர்ந்த வழியாக ஸ்கூலுக்கு போனதும் அது தொடர்ந்து அவங்க காணாமல் போன சம்பவமும் நடந்துச்சு. ஸ்கூலில் போய் அங்கே விசாரித்தப்போ வித்யா ஸ்கூலுக்கே வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வித்யாவோட அம்மாவும் சகோதரர் நிஷாந்தனும் வித்யாவோட எல்லா நண்பர்கள் வீட்டுக்கும் போய் வித்யா இங்கே வந்தாங்களான்னு விசாரித்தாங்க. ஆனால் யாருமே வித்யாவை நாங்கள் பார்க்கலன்னு தான் சொன்னாங்க. இதுக்கப்புறமா மாலை 6 மணி அளவில் பக்கத்தில் இருந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வித்யாவை காணலன்னு புகார் தரத்துக்காக போனாங்க. ஆனால் அங்கே இருந்த போலீஸ் அவங்களோட புகாரை பெருசாக எடுத்துக்காம, உங்கள் பொண்ணு யாரையாச்சும் லவ் பண்ணியிருப்பாங்க, லவ் பண்ணி ஓடி போயிருப்பாங்க, அதுக்கு ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக பேசியிருக்காங்க. இதனால் கோபம் அடைஞ்ச நிஷாந்தனும் அவங்க அம்மாவும் அங்கே இருந்து வேகமாக கிளம்பி மாலை 6:30 மணி அளவில் பக்கத்து ஊரான கைட்ஸ் அப்படிங்கிற பகுதியில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் தரத்துக்காக போனாங்க. ஆனால் அங்கேயும் அவங்களோட புகாரை எடுத்துக்காம அங்கே இருந்த காவலர்கள் வெயிட் பண்ண வச்சாங்க. இரவு 9 மணிக்கு மேலே ஒரு பெண் உயரதிகாரி வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களோட புகார் எடுத்துக்கப்பட்டுச்சு. போலீஸ், நாங்கள் வித்யாவை தேடுறோம், நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு இரவு அந்த பகுதியில் மழை பெஞ்சதால் போலீஸ் எப்படியும் அன்னைக்கு வித்யாவை தேட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு நிஷாந்தனும் வித்யாவோட அம்மாவும் மேலும் அந்த பகுதி மக்களும் எல்லாரும் சேர்ந்து வித்யாவை தேட ஆரம்பித்தாங்க. வித்யா ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிற எல்லா வழியிலையுமே அவங்கள தேடி பார்த்தாங்க. ஆனால் எங்கேயுமே வித்யா கிடைக்கவே இல்லை. இவங்களோட இந்த தேடுதல் நள்ளிரவு தாண்டி மறுநாள் அதிகாலை வரைக்கும் நீடிச்சுது. அப்போ தான் நிஷாந்தனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. வித்யாவோட வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே மரங்கள் அடர்ந்து இருந்த ஒரு குறுக்கு பாதைக்கு போனால் சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு போயிடலாம். ஆனால் அந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் குறைவாக இருக்கிறதால பெரும்பாலும் யாரும் அந்த வழியாக போக மாட்டாங்க.
சைக்கிள் எடுத்துட்டு தனியா போன வித்யா அந்த வழியா கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு நிஷாந்தன் உட்பட யாருமே அந்த வழியா போய் வித்யாவை தேடி பார்க்கல. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. அந்த வழியிலயும் போய் வித்யாவ தேடலாம்னு நெனச்ச நிஷாந்தனும், அவரோட நண்பர்களும் அந்த மரங்கள், செடி கொடிகள் அடர்ந்த பாதையை நோக்கி உள்ள போனாங்க. அவங்க கூட நிஷாந்தன் வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு நாயும் போச்சு. அந்த பாதைக்குள்ள போய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில பிரிஞ்சு போய் தேடினாங்க. அப்போ நிஷாந்தன் கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துக்கு போன அவரோட நாய் திடீர்னு பயங்கரமா குரைக்கிற சத்தம் கேட்டுச்சு. அது எங்க இருந்து கத்துதுன்னு நிஷாந்தன் கவனிச்சப்போ தூரத்துல இருந்த ஒரு பாழடைஞ்ச வீட்டுக்கு பக்கத்துல இருந்து தான் அவரோட நாய் கத்துதுன்னு அந்த வீட்டை நோக்கி நிஷாந்தன் போனாரு. அப்படி போகும்போது திடீர்னு அவரோட நாய் அந்த வீட்டு பகுதியில இருந்து வாயில ஏதோ ஒரு பொருளை கவ்விக்கிட்டு ஓடி வந்துச்சு. அதை பார்த்ததுமே நிஷாந்தனுக்கு ஒருவித பதட்டம் ஏற்பட ஆரம்பிச்சது. காரணம், நாயோட வாயில இருந்தது ஒரு வெள்ளை நிற ஸ்கூல் ஷூ. அது வித்யாவோடதா இருக்குமோ, ஒருவேளை வித்யா இங்க தான் எங்கேயாச்சும் இருக்காங்களா அப்படின்னு அந்த பாழடைஞ்ச வீட்டை நோக்கி நிஷாந்தன் போனாரு. அப்போ அவர் வளர்த்துட்டு இருந்த நாய் அந்த வீட்டுக்கு பின்னாடி போய் நின்னுச்சு. அங்க வித்யாவோட சைக்கிளும் ஸ்கூல் பேக்கும் கிடக்கிறத பார்த்து பயந்து போன நிஷாந்தன் வித்யா அங்கதான் எங்கேயாச்சும் இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பார்த்தாரு. அப்பதான் அங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காட்சியை நிஷாந்தன் பார்த்தாரு. அங்க இருந்த ஒரு இடத்துல ரொம்பவும் மோசமான முறையில ஒரு பொண்ணோட சடலம் ஆடைகள் இல்லாத நிலையில கொடூரமான முறையில கொல்லப்பட்டு கிடந்துச்சு. அது வித்யாவோடதா இருக்கக்கூடாதுன்னு அந்த சடலத்தை நெருங்கி போய் பார்க்கும்போது அது வித்யா தான்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அப்போ நிஷாந்தன் பயங்கரமா கத்தி கதறி அழ ஆரம்பிச்சாரு. அவரோட சத்தம் கேட்டு அந்த பகுதியில தேடிக்கிட்டு இருந்த எல்லாருமே அந்த பகுதிக்கு ஓடி வந்தாங்க. வித்யா கொல்லப்படுறதுக்கு முன்னாடி மிகவும் மோசமான முறையில் அவங்க பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க சடலத்தை பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சுது. அவங்களோட 2 கைகளுமே மேல் நோக்கி டையால் கட்டப்பட்டும், அவங்களோட 2 கால்களும் ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டு 2 பக்கமும் உள்ள மரங்களில் ரிப்பனால் கட்டப்பட்டிருந்துச்சு. மேலும் வித்யாவோட மார்பு பகுதியில் கூர்மையான ஒரு பொருளால் குத்தி கிழிக்கப்பட்டிருந்த அடையாளம் இருந்துச்சு. இதை தொடர்ந்து காலை 7 மணி அளவில் நிஷாந்தன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவலை சொன்னார். ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் போலீஸ் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. இதுக்கப்புறமா நிஷாந்தன் அந்த நாட்டோட போலீஸ் எமர்ஜென்சி நம்பரான 119 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்களை சொன்னார். இதனால் கொழும்பு ஹெட் ஆஃபீஸில் இருந்து கைட்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் 11 மணி அளவில் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அங்கே வந்த போலீஸ் வித்யாவோட பாடியை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சாங்க. சிவலோகநாதன் வித்யா அப்படிங்கிற தமிழ் மாணவி கொல்லப்பட்ட செய்தி வடக்கு ஸ்ரீலங்கா முழுக்க பரவி பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்துச்சு. இந்த குற்றத்துக்கு காரணமான குற்றவாளியை உடனடியாக கைது செய்யணும்னு கோரிக்கைகள் வைக்கப்பட்டுச்சு. ஏற்கனவே உள்நாட்டு போர் காரணமாக தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதால் ஒரு மோசமான அபிப்பிராயத்தை தான் உலக நாடுகள் இலங்கை அரசு மேலே வச்சுருந்தாங்க. அந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சு புதிய அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு இயல்பு நிலை திரும்பிக்கிட்டு இருந்த அந்த 2015 வித்யா அப்படிங்கிற தமிழ் பெண் கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டது இலங்கை அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துச்சு. இதனால் இலங்கை அரசு இந்த வழக்கில் தனி கவனம் செலுத்தி சீக்கிரமாக குற்றவாளிகளை கைது பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. வித்யாவோட உடல் கண்டெடுக்கப்பட்டதுக்கு மறுநாள், அதாவது மே 15 அன்னைக்கு அட்டாப்சி முடிஞ்சு வித்யாவோட உடல் அவங்க குடும்பத்தார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து அவங்க குடும்ப முறைப்படி வித்யாவுக்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு அவங்க உடல் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. இதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அதே மே 15 அன்னைக்கு வித்யாவோட உடல் கடந்த பகுதியில் மோப்ப நாய் சோதனை செய்யப்பட்டுச்சு. அங்கே ரொம்ப நேரமாக மோப்பம் பிடிச்ச நாய் அங்கே இருந்து வேகமாக ஓடி போய் தூரத்தில் இருந்த ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுச்சு. அப்படி அந்த நாய் ஓடி போய் நின்னது 3 அண்ணன் தம்பிகள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு வீடு. இதுக்கப்புறமா சந்தேகத்தின் பேரில் அந்த வீட்டில் இருந்த அண்ணன் தம்பிகளான பூபாலசிங்கம் இந்திரகுமார், பூபாலசிங்கம் தவக்குமார், பூபாலசிங்கம் ஜெயக்குமார் அப்படிங்கிறவங்கள போலீஸ் கைது பண்ணாங்க. இவங்க கிட்ட பண்ண விசாரணையில் வித்யாவோட இறப்பில் இவங்களுக்கு தொடர்பு இருந்தது தெரிய வந்துச்சு. இவங்க மேற்கொண்டு 5 பேரை இந்த வழக்கில் தொடர்பு படுத்தினாங்க. அந்த 5 பேரும் மே 17 அன்னைக்கு கைது செய்யப்பட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த 8 பேர்கிட்டையும் தீவிரமாக விசாரணை செய்யப்பட்டுச்சு. அந்த விசாரணையில் இந்த வழக்கில் மேலும் 4 பேருக்கு தொடர்பு இருந்தது தெரிய வந்துச்சு. அவங்களும் கைது செய்யப்பட்டாங்க. இப்படியா சிவலோகநாதன் வித்யா வழக்கில் மொத்தமாக 12 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. விசாரணையோட ஆரம்பத்தில் இவங்க நாங்கள் யாருமே இந்த குற்றத்தை பண்ணலை, ஸ்ரீலங்கா நேவி தான் இதை பண்ணியிருப்பாங்க, அவங்க பண்ண தப்பில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம்னு சொன்னாங்க. இவங்க இப்படி சொல்கிறதுக்கு காரணம், இதே பூங்குடித்தீவு பகுதியில் 1990 காலகட்டத்தில் அந்த பகுதியில் இருந்த சில பெண்கள் ஸ்ரீலங்கா நேவியால் பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்பட்டதும் சில பெண்கள் கொலை செய்யப்பட்டதும் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. அதனால தான் அவங்க அதை ஒரு காரணமாக சொன்னாங்க.
இவங்க எல்லாரும் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த அதே சமயத்துல இந்த வழக்குல கைது செய்யப்பட்டவர்கள்ல ஒருத்தரான உதயசூரியன் சுரேஷ்கரன் அப்படிங்கிறவர் போலீஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. அவர் சொன்ன விஷயத்த கேட்டு ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆனாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் விசாரிச்சா சரியா இருக்காதுன்னு இந்த வழக்கு சிஐடி கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட 12 பேர்ல ஒருத்தனான மகாலிங்கம் சசிகுமார் அப்படிங்கிற ஸ்விஸ்குமார் தான் இந்த குற்ற சம்பவத்துக்கு மூளையா செயல்பட்டது தெரிய வந்துச்சு. இந்த குற்ற சம்பவம் நடக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தான், அதாவது 2015 ஜனவரி மாசம் தான் சுவிட்சர்லாந்துல இருந்து இலங்கைக்கு வந்திருக்கான் இந்த ஸ்விஸ்குமார். இவன் ஒரு போர்னோகிராபி கம்பெனியில் அக்ரிமெண்ட் போட்டு இலங்கைக்கு வந்ததாக சொல்லப்படுது. அதாவது தெற்காசியாவை சேர்ந்த ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு பொண்ணை கேங்ரேப் செஞ்சு அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தா அதுக்கு மிகப்பெரிய அமௌண்ட் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி ஸ்விஸ்குமார் இலங்கைக்கு வந்திருக்கான். உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான போர்னோகிராஃபி வெப்சைட் இருந்தாலும் அதில் ரேப் மாதிரியான கொடூரமான வீடியோவை வெளியிடுற வெப்சைட்டும் நூற்றுக்கணக்கில் ரகசியமாக இயங்குறதா சொல்லப்படுது. அந்த மாதிரியான ஒரு கம்பெனியில் தான் ஸ்விஸ்குமார் அக்ரிமெண்ட் போட்டு இலங்கைக்கு வந்திருக்கான். இதே சமயத்தில் சிவநேசன் துஷாந்தன் அப்படிங்கிற இளைஞன் வித்யா பின்னாடி லவ் பண்ணுறதா சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான். வித்யா கிட்ட ப்ரப்போஸும் பண்ணியிருக்கான். ஆனால் பள்ளி மாணவியான வித்யாவுக்கு இதெல்லாம் பிடிக்காம இருந்திருக்கு. ஆனாலும் வித்யாவை சிவநேசன் துஷாந்தன் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த வித்யா அவனை செருப்பை கழட்டி அடிச்சிருக்காங்க. இதனால் அசிங்கப்பட்ட சிவநேசன் துஷாந்தன் வித்யாவை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணான். ஒரே பகுதியை சேர்ந்த சிவநேசன் துஷாந்தனும் ஸ்விஸ்குமாரும் ஒரு நாள் எதேச்சியாக மீட் பண்ணப்போ ஸ்விஸ்குமார் தன்னோட பிளான் எல்லாத்தையும் சிவநேசன் துஷாந்தன் கிட்ட சொல்லியிருக்கான். இதை கேட்ட சிவநேசன் வித்யாவை பழிவாங்க இதுதான் சரியான நேரம்னு முடிவு பண்ணி, எனக்கு ஒரு பொண்ணு தெரியும் அப்படின்னு வித்யாவோட ஃபோட்டோவை காட்டி அவங்க பற்றின தகவல்களை ஸ்விஸ்குமார் கிட்ட சொல்லியிருக்கான். அதுக்கு ஸ்விஸ்குமார் வித்யாவை எப்படியாச்சும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு கடத்தி வந்துட்டு எனக்கு கால் பண்ணுன்னு சிவநேசன் கிட்ட சொன்னான். இதுக்கு முதல் கட்டமாக ஸ்விஸ்குமார் சிவநேசனுக்கு 23,000 பணத்தை கொடுத்துருக்கான். இதுக்கப்புறம் சிவநேசன் கிட்டத்தட்ட 3 மாசமா வித்யாவுக்கு தெரியாமையே அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இந்த நிலையில் மே 13 அன்னைக்கு வித்யா அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத பாதையில் தனியாக போகிறத பார்த்து தன்னோட நண்பன் சந்திரகாசனை சேர்த்துக்கிட்டு வித்யா பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிருக்கான். அப்போது அங்கே இருந்த ஒரு பாழஞ்ச வீட்டு வழியாக போகும்போது வித்யாவை வாயை பொத்தி கடத்திட்டு போய் அந்த வீட்டுக்கு பின்னாடி வச்சு அவங்க உடைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அவங்களோட கை கால்களை வித்யாவோட தலையில் போட்டிருக்க ரிப்பன் மற்றும் டையால் கட்டி மற்றும் அவங்க உள்ளாடைய அவங்க வாயில் திணிச்சு அதுக்கப்புறம் அவங்க ரேப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்விஸ்குமாருக்கு கால் பண்ணி வித்யாவை கடத்திட்டு வந்த விஷயத்த சிவநேசன் சொல்லியிருக்கான். சிவநேசனும் அவனோட ஒரு சில நண்பர்களும் அந்த பகுதிக்கு போய் அவங்களும் 18 வயசான அந்த சின்ன பொண்ணை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. மேலும் அவங்க அதை கேமராவில் வீடியோவாக ரெக்கார்டும் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருந்த பகுதிக்கு கொஞ்சம் தூரத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இளைஞர்கள்கிட்ட போய் எங்ககிட்ட ஒரு பொண்ணு இருக்குது, என்ஜாய் பண்ணுறதா இருந்தால் நீங்களும் வாங்கன்னு அவங்கள ஸ்விஸ்குமாரோட குரூப் கூப்பிட்டுருக்காங்க. பயங்கரமான போதையில் இருந்த அவங்களும் வந்து வித்யாவை ரேப் பண்ணியிருக்காங்க. இப்படி மாறி மாறி நிறைய பேர் ரேப் பண்ணதாலையும் தொண்டை வரைக்கும் அவங்களுடைய உள்ளாட திணிக்க வைக்கப்பட்டிருந்ததாலையும் ஒரு கட்டத்தில் வித்யாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. மேலும் வித்யாவை கடத்தி கூப்பிட்டு வரும்போது மோசமான முறையில் அவங்க கிட்ட நடந்துக்கிட்டதால தலையில் அடிபட்டு அவங்களுக்கு இரத்த கசிவும் ஏற்பட்டிருந்துச்சு. இந்த இரத்த கசிவு மற்றும் மூச்சு திணறல் காரணமாக வித்யா உயிரிழந்தாங்க. வித்யா இறந்ததுக்கு இலங்கை கடற்படை மேலே பழிய போட்டுட்டு தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற தைரியத்தில் வித்யா இறந்ததும் அவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் அவங்களுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டு மோப்பநாய் உதவியோட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க. குற்றவாளிகள் இது எல்லாத்தையும் வாக்குமூலமாக சிஐடி கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக யாழ்ப்பாணம் உயர்நீதிமன்றம் சசி மகேந்திரன், இளஞ்செழியன், பிரேமசங்கர் அப்படின்னு 3 நீதிபதிகளை நியமனம் பண்ணியிருந்தாங்க. இந்த வழக்கு கோர்ட்டில் விசாரணைக்கு வந்ததுக்கு அப்புறமா 12 பேரில் 5 பேர் எந்த குற்றத்தையும் செய்யலை, அவங்க நிரபராதிகள் அப்படின்னு இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டாங்க. 2017 வருஷம் இந்த வழக்கோட தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. குற்றவாளிகளால் நிரூபணமான பூபாலசிங்கம் தவக்குமார், பூபாலசிங்கம் ஜெயக்குமார், மகாலிங்கம் சசிதரன், பிள்ளைநாதன் சந்திரகாசன், சிவநேசன் துஷாந்தன், ஜெயதரன் கோகிலன், ஸ்விஸ்குமார்னு அழைக்கப்படுற மகாலிங்கம் சசிகுமார் அப்படின்னு 7 பேருக்கு 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனையையும் அந்த தண்டனையை அனுபவிச்சதுக்கு அப்புறமா சாகும் வரை தூக்கிலிடணும் அப்படின்னும், மேலும் குற்றவாளிகள் ஒவ்வொருவருமே வித்யாவோட குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் வழங்கணும் அப்படின்னும் தீர்ப்பளிக்கப்பட்டுச்சு.
இந்த தீர்ப்பு இலங்கை மக்களால் ஒரு சிறப்பான தீர்ப்புன்னு பாராட்டப்பட்டுச்சு. ஒரு பொண்ணுக்கு ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லித்தர இந்த சமுதாயம் அதே ஒழுக்கத்தை பெரும்பாலும் ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரதே இல்லை. அப்படி ஒவ்வொரு பெற்றோருமே ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லித்தராத வரையிலும் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.